வணக்கம். ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிரைம் ரிலேட்டட் ஸ்டோரிஸ்களை நாங்கள் தொகுத்து வழங்கி வருகிறோம். இதை நீங்கள் மிகப்பெரிய அளவில் ரசித்து பாராட்டி வருகிறீர்கள். அதற்காக நன்றிகள் பல. இன்னைக்கு நான் கொண்டு வந்த ஸ்டோரி, மாற்றுத்திறனாளி எப்படி சீரியல் கில்லராக மாறுகிறார். உலகத்திலேயே முதல் ரெஜிஸ்டர்ட் கேஸ் அகேன்ஸ்ட் மாற்றுத்திறனாளி. இதை நீங்கள் கவனமாக கடைசி வரை பாருங்கள். உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு ஆழமான ஸ்டோரி தான் இது. நவம்பர் 14, 2024 குஜராத்தில் இருக்கக்கூடிய உத்வாடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, வயது 19, செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவி. தன்னுடைய வேலை, தன்னுடைய வீடு, தன்னுடைய காலேஜ், இதை தாண்டி அந்த பெண்ணுக்கு எதுவுமே தெரியாது. நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. எங்கேயுமே தங்க மாட்டார். கரெக்டாக 7:30 மணி ஆனால் வீட்டுக்கு வந்து, அதாவது டியூஷன் முடிச்சுட்டு நேராக வரக்கூடிய இடம் என்னன்னா வீடு. உத்வாடா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து தன்னுடைய வீட்டுக்கு போகக்கூடிய வழியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு இருட்டு இடம் இருக்கிறது. ஒரு ரயில்வே கிராசிங்கை தாண்டினோடனே லைட் எல்லாம் கிடையாது. அந்த வழியாக தான் டெய்லி அந்த பெண்மணி வருவா. ஆனால் ஒரு சில நாளில் அங்கே நபர்கள் வருவாங்க போவாங்க போல இருக்குது. ஸோ தைரியமாக அந்த பொண்ணு வந்து போயிட்டு இருந்தது. 7:30 மணி வரை அந்த பெண் வரக்கூடிய அந்த நேரத்தை தாண்டி ஒரு 8:30 மணி ஆனால் கூட அந்த பெண் வரவில்லை. பெற்றோர்களுக்கு கவலை, பெண்ணை தேட ஆரம்பிக்கிறார்கள். சரி, எந்த வழியில் அந்த பெண் வருமோ அதே வழிக்கு போய் பார்க்கலாம்னு அவருடைய பெற்றோர்கள் போய் பார்க்கும்போது திடீர் என்று ஒரு இடத்தில், அந்த இருட்டாக இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். 40-50 நபர்கள் சுற்றி ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் ஒன்றுமே புரியாமல் அந்த கூட்டத்தை போய் பார்க்கும்போது, அந்த கூட்டத்தை ஒதுக்கி பார்க்கும்போது ஒரு சடலம் கிடக்குது, குப்பரையாக கிடக்கு, ஒட்டு துணி இல்லாமல் கிடக்கு. பெண்ணை பிரட்டி பார்க்கும்போது அதுதான் இவர்கள் தேடி வந்த பெண். கதறுகிறார்கள். ஒன்றுமே புரியலை. 19 வயது குழந்தை. அந்த பெண்ணுடைய சடலத்தை பார்த்தாலே புரிஞ்சிருச்சு ஏதோ தவறு நடந்திருக்கு. இந்த பெண்ணை எவனோ தவறாக பயன்படுத்தி இந்த மாதிரி கொலை செய்து விட்டுட்டாங்க. அப்போவே போலீஸும் வருது. போலீஸ் விசாரிக்கும் போது அந்த இடத்துல 2-3 விஷயங்களை பார்க்கிறார்கள். சடலத்துக்கு பக்கத்திலே புத்தகங்கள் கிடக்குது. ஒரு வெள்ளை கலர் ஸ்வெட்ஷர்ட்னா அது ஸ்வெட்டர், டிஷர்ட் மாதிரி இருக்கும், ஸ்வெட்டரான அந்த ஸ்வெட்ஷர்ட் கிடக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கருப்பு கலர் பேக் பேக் இருக்கு. பெற்றோர்கள் அந்த புஸ்தகங்கள் இது என்னுடைய மகளுடைய புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த டிஷர்ட் இல்லை, இது என்னுடைய மகளுடைய ஸ்வெட்ஷர்ட் கிடையாது. அப்போது அந்த பேக் பேக்கை திறந்து பார்க்கும்போது அதில் 2 ஹாஃப் ட்ரவுசர், 3 ஃபுல் ட்ரவுசர், 3 சட்டை, சார்ஜர், இதுதான் இருக்குது. வேறு எந்த அடையாளமும் கிடையாது. யாருடைய பேக் யாருக்குமே தெரியாது. இப்போ இதுதான் க்ளூ. அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சரி சிசிடிவி கேமராலாம் இருக்கும், அதை போய் பார்க்கலாம். சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டு பிரதமர் வரக்கூடிய மாநிலம் மோடி, இந்த நாட்டின் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வரக்கூடிய மாநிலம், உலக பணக்கார பட்டியலில் 2வது இடத்தை தொட்ட அடானி வரக்கூடிய மாநிலம், அம்பானி வரக்கூடிய மாநிலம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய மாநிலம் குஜராத், 28 ஆண்டுகளாக பிஜேபி ஆண்ட மாநிலம். ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உத்வாடா ரயில்வே ஸ்டேஷனில் அங்கிருந்து கிடைச்ச தகவல் போலீஸார்களுக்கு, இங்கே ஒத்தை சிசிடிவி கேமரா கூட கிடையாது. அப்போது எப்படி என்ன நடந்தது, யார் இந்த கொலையை செய்தார் என்கிற எந்த தகவலும், எந்த அடையாளமும், எந்த தடயமும் கிடையாது. இப்போ என்ன செய்கிறது குஜராத் போலீஸ்? அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சரி, இப்போ மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட 5000 சிசிடிவி கேமராக்களை இவர்கள் அலசியிருக்கிறார்கள். சுற்றி இருக்கக்கூடிய கடைகள், வீதிகள், இந்த ஸ்டேஷனுக்கு முன்னே இருக்கக்கூடிய ஸ்டேஷன், அடுத்த ஸ்டேஷன், இப்படியெல்லாம் பல இடங்களில் இவர்கள் அலசி பார்த்துருக்கிறார்கள். இப்போ இவங்க கையில் இருக்கக்கூடிய அடையாளம் என்ன? ஒரு டிஷர்ட், வெள்ளை கலர் ஸ்வெட் ஷர்ட், இன்னொரு பேக் பேக், அவ்வளோதான். இந்த மாதிரி அலசி ஆராயும் போது உத்வாடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேஷன் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. அதில் ஒரு நபர் இதே பேக், இதே டிஷர்ட்டை போட்டு, இதே ஸ்வெட் ஷர்ட்டை போட்டுட்டு நடந்து வரக்கூடிய அந்த காட்சி கிடைச்சது. நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த வீடியோவை பார்க்கலாம். அப்போது போலீஸார்களுக்கு யார் அந்த கொலைகாரன்னு தெரிஞ்சிருச்சு. பட் இந்த நபரை எப்படி கண்டுபிடிக்கலாம், எங்கே அந்த நபர் இருக்கிறார்? இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை காப்பியெல்லாம் எடுத்து ஒட்டுமொத்த
குஜராத்தில் பரப்பிட்டாங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், அங்கங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட், ஆட்டோ ரிக்ஷா, இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே அந்த ஃபோட்டோ போயிடுச்சு. டிவி மீடியாவில் இந்த பெண்ணுடைய கொலையை பற்றி வந்துருச்சு. இப்போ ஒட்டுமொத்த குஜராத்தில் அந்த நபர் யாருன்னே யாருக்குமே தெரியலை. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம், பக்கத்தில் என்ன ராஜஸ்தான் இருக்குது, இந்த பக்கம் மகாராஷ்டிரா இருக்குது. இப்போ இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அந்த பட்டியல் எடுத்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஜோத்பூர் சிறையிலிருந்து ஒரு தகவல் வருது. ஜோத்பூர் ராஜஸ்தானில் இருக்குது. அந்த சிறையில் ராகுல் ஜட் என்கிற ஒரு நபர், வயது 30, ட்ரக்குகளை திருடக்கூடிய ஒரு குற்றச்சாட்டில் இதே போலீஸ் ஸ்டேஷனில், இதே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட இந்த கிரிமினல், அந்த கிரிமினலும் இந்த ஃபோட்டோவும் ஒத்துப்போகுது. இவர்கள் தான் இந்த நபர்னு ஒரு உறுதிப்படுத்தியிருந்த அந்த சிறைச்சாலை. ஓகே, ராகுல் ஜட் ஹிசார் ஹரியானாவை சார்ந்த நபர், வயது 30, கால் தாங்கி தாங்கி நடக்கிறார். ஏற்கனவே கிரிமினல் பேக்ரவுண்ட், ஒரு ட்ரக்கில் இது மாதிரி பல ட்ரக்குகளை திருடிய அந்த கதை, அந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி இருக்க. ஸோ போலீஸ் கன்ஃபார்ம் இதுதான் அந்த நபர். இப்போ இந்த நபரை பிடிப்பதற்காக ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், இந்த பக்கம் மகாராஷ்டிரா, இந்த பக்கம் குஜராத், 4 ஸ்டேட் போலீஸ் இந்த நபரை அலசி ஆராயுது. 5000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராலாம் அலசிட்டாங்க. இப்போது ரயில்வே ஸ்டேஷன்களில் ஹாக்கர்ஸ், அதாவது அங்கே ரயில்வே பிளாட்ஃபார்ம்லலாம் அந்த சின்ன சின்ன பொருட்கள், தண்ணி, பிரியாணி, டீ இதெல்லாம் விற்பார்களே, அவங்கள காண்டாக்ட் பண்ணது குஜராத் போலீஸ். இந்த நபருடைய அடையாளம், தாங்கி தாங்கி நடப்பார், இந்த நபருடைய ஃபோட்டோ இதுதான், ஒல்லியாக இருப்பார், இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டெல்லாம் இருக்கும்னு சொல்லிடுறாங்க. இப்போது பாந்த்ரா ரயில்வே ஸ்டேஷன், மும்பை, அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது குஜராத் போலீஸுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நபரை தேடிட்டு இருந்தீங்க, நான் ட்ரெயினில் ஏறி ஒரு சில பொருட்களை விற்கும்போது இந்த நபரை நான் பார்த்தேன், நிச்சயமாக அந்த நபராக தான் இருப்பான், ஏன்னா அந்த நபர் நடக்கும்போது நான் தாங்கி தாங்கி நடக்கிறதெல்லாம் பார்த்தேன், பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த ட்ரெயினில் ஏறி இருக்காரு. சரி, எந்த ட்ரெயின்? மகாராஷ்டிரா பாந்த்ரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புஜ் போகக்கூடிய இந்த ரயில், இந்த பொட்டியில் இந்த சீட்டில் இந்த நபர் உட்காந்துருக்காரு. கரெக்டாக அடையாளத்தை கொடுத்துட்றாங்க. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி உடனடியாக ஒரு டீம் கிளம்புது இந்த ரயில்வே ஸ்டேஷன். வாபி என்கிற இடம், அதாவது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்துக்கு நடுவே அந்த பார்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷனில் ஏறுறாங்க. அந்த கரெக்டாக அந்த போகிக்கு போய் அந்த சீட்டை பார்க்கும்போது அந்த நபர் உட்காந்துருக்காரு. அந்த நபரும் பெருசாக எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல, அரெஸ்ட் ஆகிடுறாரு. திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க குஜராத்தில் கூட்டிகிட்டு வந்து, சரி, ஒரு க்ரைம் நவம்பர் 14ஆம் தேதி நடந்தது, அந்த நபரை எப்படியும் நாங்கள் பிடிச்சிட்டோங்கிற ஒரு திருப்தி. எப்போ பிடிக்கிறாங்க? நவம்பர் 24ஆம் தேதி பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் கழித்து இந்த நபரை பிடிச்சிட்டோங்கிற ஒரு பெருமை குஜராத் போலீஸுக்கு. இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம், கேஸை க்ளோஸ் பண்ணலாம்ங்கிற அந்த முடிவுக்கு வரும்போது இப்போ அந்த நபருடன் அடுத்த விசாரணை நடக்குது. என்ன, ஏன் இந்த கொலை செஞ்சேன், எப்படி செஞ்சேங்கிற விஷயம். இந்த மாதிரி நான் உத்வாடா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினேன். உத்வாடா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி சும்மா அங்கே நின்றுருக்கும்போது இந்த பெண் என்னை க்ராஸ் பண்ண, எனக்கு அப்படியே என்னோடய ஆசை தூண்டிருச்சு. என்னால் தன்னை கட்டுப்படுத்த முடியலை. இந்த பெண்ணிற்கு பின்னாடியே போனேன். போகும்போது இந்த பெண்ணிற்கு எதுவுமே புரியலை, ஏன்னா அங்கே இன்னொன்று அப்புறம் நடந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரத்தில் போகும்போது ஒரு இருட்டு இடத்தை பார்த்து இந்த பெண்ணை தாக்குனேன். அந்த பெண்ணை தாக்குனது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை கருப்பழிச்சிட்டு என்னோடய ஆசை தீர்ந்த உடனே அந்த பெண்ணை கொலை செஞ்சிட்டேன். ஆனால் அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு முறை அந்த மாதிரி நடந்து கொள்ள ஆசை வந்துச்சு. தண்ணி தவிச்சிச்சு. அதனால நான் உடுத்தியிருந்த அந்த டிஷர்ட்டெல்லாம் அங்கேயே இருந்துச்சு, என்னோடய பேக்கெல்லாம் அங்கேயே கிடந்துச்சு. நான் அப்படியே ஸ்டேஷனுக்கே போய் தண்ணி குடிச்சிட்டு மீண்டும் ஒரு முறை வந்து அந்த சடலத்துடன் நான் தவறாக நடந்து கொள்ள போகிறேன் என்கிற அந்த ஆசையில் வந்து பார்க்கும்போது என்னால் அதை செய்ய முடியலை. பிகாஸ் அங்கே சுற்றி மக்கள் கூட்டத்தை பார்த்தேன். சரி, புட்டு உடஞ்சிருச்சு. அந்த கூட்டமாக சேர்ந்து அந்த வேடிக்கையும் பார்த்தேன். அவங்களோட பெற்றோர்கள் வந்து அழுதது எல்லாமே நான் பார்த்தேன். ஆனால் இந்த இடத்துல நான் விட்டுட்டு போன அந்த வெள்ளை ஸ்வெட்ஷர்ட்டையும் என்னுடைய பையையும் நான் கையில் எடுத்தால் பிடிபட்டு போவேன் என்கிற அந்த விஷயத்தை வச்சு நான் அங்கிறது எஸ்கேப் ஆகிட்டேன். நான் அதுக்கு மேலே அங்கே வரலை. ஆனால் இது என்னுடைய முதல் கொலைகள்ல. இது மாதிரி இதே மாதத்தில் நான் 5 கொலைகளை செஞ்சுருக்கேன். போலீஸ்க்கு ஒன்றுமே புரியலை.
நாங்கள் பிடிச்சது ஒரு கேஸுக்கு இந்த நபர் என்ன 5-6 கொலை செஞ்சதாக சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படி விசாரிக்கும்போது என்னுடைய முதல் கொலை அக்டோபர் 20ஆம் தேதி ஹாவ்ரா ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது. ரயில்வே போகிக்குள்ளே நடந்தது. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எங்களுக்குன்னு ஒரு ரிசர்வ் கோட்டா, ரிசர்வ் போகி இருக்கும். அந்த போகியில் இன்னொரு பெண்மணி ஏறினாங்க. நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்தோம். அந்த பெண்ணை பார்த்த உடனே என்னால் கட்டுப்படுத்த முடியலை. என்னுடைய இச்சைக்கு அந்த பெண்ணை ஆளாக்கிட்டேன். அந்த பெண் ஓவராக சத்தம் போட்டதுனால அந்த பெண்ணை கொண்டுட்டேன். அடுத்த ஸ்டேஷனில் நான் இறங்கி நான் வெளியில் வந்துட்டேன். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த போகியில் எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. நான் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், யாருக்குமே தெரியவும் தெரியாது, நிறைய பேர் வரவும் மாட்டாங்க. அப்போ அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கும் போது அந்த பெண்ணும் ஒரு மாற்றுத்திறனாளியாக தான் இருந்திருக்கிறார். ஏன்னா சாதாரண நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய போகியில் சாதாரண மக்கள் ஏற மாட்டார்கள், அவர்கள் தான் ஏறுவார்கள். அப்போ ஹாவ்ராவில் அக்டோபர் 20ஆம் தேதி முதல் கொலையை செய்ததற்கு பின்பு அக்டோபர் 25ஆம் தேதி 2வது கொலை ஆந்திர பிரதேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரயில், அங்கே இருக்கக்கூடிய அதே மாற்றுத்திறனாளியுடைய ஒரு போகி. அங்கே 2வது ரேப், 2வது கொலை, அந்த பெண்ணும் மாற்றுத்திறனாளி. இப்போ 3வது கொலை தான் இந்த நவம்பர் 14ஆம் தேதி இந்த கொலை மற்றும் வெளியில், அதாவது ரயில் போகியை விட்டு வெளியில் ரயில்வே ஸ்டேஷனும் தாண்டி நடக்குது, ஒரு ரோட்டில் நடக்குது. 4வது கொலை நவம்பர் 19ஆம் தேதி சிக்கந்தராபாத், ஆந்திர பிரதேஷ், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய, ஹைதராபாத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சிக்கந்தராபாத்தில் இதே மாதிரி நடந்திருக்காங்க. அங்கே ஒரு போகி, மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட போகி, அங்கே ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணும் மாற்றுத்திறனாளி. அடுத்தது இன்னொரு குஜராத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல அங்கேயும் இதே போன்ற ஒரு கொலை. இதில் 5 கொலை, 5 ரேப், ஒரு பெண் மட்டும் மாற்றுத்திறனாளி கிடையாது, மீதம் இருக்கக்கூடிய 4 பேருமே மாற்றுத்திறனாளிகள். அப்போது இந்த நபருடைய மோட்டிவ் என்ன, எதற்காக இந்த கொலைகள், அதை பற்றியும் விசாரிக்கணுமா இல்லையா? அதை விசாரித்த போது என்னுடைய பெயர் ராகுல் ஜட். ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஹிசார் என்கிற இடத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். நான் சிறுவனாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் இழந்துட்டேன். பெருசாக படிக்கலாம் முடியலை. பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது என்னுடைய சக நண்பர்கள் என்னை கிண்டல் அடிப்பார்கள். என்னுடைய நடையை பார்த்து கிண்டல் அடிப்பார்கள். ஏன்னா எனக்கு ஒரு போலியோ, லெஃப்ட் லெக்கில் போலியோ வந்துருச்சு சின்ன வயசுலேயே. அந்த கோபம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எந்த பெண்ணிடம் போய் பேசினாலும் இந்த பெண்ணும் என்னிட்ட பேச மாட்டாங்க, அது ஒரு கோபம். சரி, படிக்க தான் முடியலை, அடுத்து என்ன செய்வதுன்னு பார்க்கும்போது எங்களுடைய ஹரியானாவில் எல்லாருமே ட்ரக்கெல்லாம் ஓட்டுவாங்க, பஸ்ஸெல்லாம் ஓட்டுவாங்க. நானும் ஒரு ட்ரக் டிரைவராக ஆக ஆசைப்பட்டேன். அதற்கு பல முயற்சியெல்லாம் எடுத்து டிரைவருக்கெல்லாம் கற்றுக்கினேன். எப்படியோ நான் ட்ரக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்டலாம் போகும்போது என்னை விரட்டி அடிச்சிடுவாங்க. டிரைவராக விட்டுருங்க, என்னை ஒரு கிளீனராக கூட சேர்த்துக்கல. அது ஒரு கோபம். அந்த கோபத்தை வெளிக்காட்டுவதற்காக ட்ரக்குகளையே நான் திருட ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய முதல் ட்ரக்கை நான் திருடி அதில் இருந்த சாமானெல்லாம் விற்றுட்டு அந்த ட்ரக்கை எங்கேயோ ஒரு இடத்துல அனாமத்தை விட்டுட்டு ஓடிட்டேன். அதிலிருந்து வந்த பணத்தை வச்சு அடுத்த திருட்டு 12 ட்ரக்குகளை நான் கொள்ளையடிச்சிருக்கேன். பல முறை நான் சிறைக்கும் போயிருக்கேன். பல முறை, அதாவது ஒரு ட்ரக்கை திருடுறது, சிறைக்கு போவது, அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை, அதாவது ட்ரக்கை விற்று வந்த வருமானத்தை வச்சு அடுத்த பிளான் பண்ணுறது. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க, கிரிமினலாக இருக்கிறான், பேரை கெடுக்கிறான், அதனால் இவன்கிட்ட யாருமே பேசுறதில்லை. ஆனால் காலப்போக்கில் என்னுடைய செக்ஷுவல் நீட் அதிகரிக்கிறது. அதுக்காக ஒரு திருமணத்திற்கோ இல்லை ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சும் எனக்கு இருக்கணும்னு போய் ஆசைப்பட்டு ஒரு ப்ரப்போஸ் செய்யும்போது அவர்கள் என்னை ரிஜெக்ட் செய்து விடுகிறார்கள். ஒரு பெண் என்னை எப்படி ரிஜெக்ட் செய்யலாம் என்கிற அந்த கோபம், இதெல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி அந்த முதல் ரேப் இந்த ஹாவ்ரா போகியிலே நடந்துச்சு. அடுத்தடுத்து என்னுடைய தைரியம் அதிகரிக்கும் போது என்னை யாருமே பிடிக்க முடியலை. அப்படியே நான் சீரியல் கில்லராக மாறிட்டேன். இப்போ இந்த நபர் குஜராத் போலீஸ் விசாரணையில் இருக்கிறார். இன்னும் எத்தனை கொலைகள், இன்னும் எத்தனை கிரிமினல் வேலைகள் இந்த நபர் செய்திருக்கிறார் என்கிற அந்த விஷயம் இன்னும் வெளியில் வரல. அதை பற்றின தகவல் வரும்போது உங்கள்கிட்ட நான் நிச்சயமாக அதை பற்றி பேசுவேன்.
ஆனால் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம், இன்னைக்கும் இந்தியன் ரயில்வே எவ்வளோ அன்சேஃபாக இருக்கிறது. இன்னைக்கும் எந்த ரயில்வே இந்தியாவில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பை தேடி கொடுக்கக்கூடிய அதே ரயில்வேஸில் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. எந்த அளவில் மாற்றுத்திறனாளிகள் தன்னுடைய வாழ்க்கையை சேலஞ்சாக நடத்தி வருகிறார்கள். அவர்களிலேயே ஒரு நபர் இப்படியெல்லாம் செய்துவிட்டால், அதுவும் சக மாற்றுத்திறனாளிகளுடனே இப்படி நடந்திருக்கிறார். இதில் பல பேர் தவறாகவும் கீழே எழுதலாம். எப்படி நீங்கள் கொச்சையாக பேசலாம் என்று. கொச்சையாக இல்லை, இது நடக்கக்கூடிய சம்பவம், நடந்த ஒரு சம்பவம். எந்த ரயில்வே நெட்வொர்க் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் பேசஞ்சர்ஸ்களை கூட்டிச் செல்கிறதோ, எந்த ரயில்வே நெட்வொர்க் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை தேடி கொடுக்கிறதோ, வேலைவாய்ப்பை தேடி கொடுக்கிறதோ, அந்த ரயில்வே நெட்வொர்க்கில், அந்த ரயில்வே ஸ்டேஷனில், பல ரயில்வே ஸ்டேஷன்களில் ஒத்தை சிசிடிவி கேமரா கூட கிடையாது என்றால், இது போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய போகியில் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு கூட சரியாக இல்லை என்றால், இவர் மாற்றுத்திறனாளி, வேறொரு சாதாரணமான நபர் உள்ள புகுந்து வேற ஒரு தவறான வேலையை பார்த்திருந்தால் அப்பவும் இப்படித்தான் நாம் பேசியிருப்போம். அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவில் நெக்லெக்ட் செய்யப்படுகிறது என்று நீங்க புரிந்து கொள்ள முடியும். இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தயவு செய்து இந்த கதையை பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவை கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களால் அனுப்ப முடியும். எங்களுடைய இன்னொரு புதிய சேனல் நாங்கள் தொடங்க இருக்கிறோம். நாளையிலிருந்து இதே சேனலுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களால் அந்த சேனலுக்கான லிங்கையும் பார்க்கலாம். ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் என்கிற இந்த சேனலையும் நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அடுத்த இன்னொரு கதையுடன் உங்களுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.